விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிரான போராட்டங்கள் 2700 கிராமங்கள் நகரங்களை உள்ளடக்கி இப்போது 70 லட்சம் மக்களை ஒன்றிணைத்து அந்த போராட்டம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதைக்கு வந்திருக்கிறார்கள் 70 லட்சம் மக்கள். அதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சமகால அரசியல் போக்கை கண்டித்து தான் இந்த விடயங்கள் இடம்பெறுகின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை AI மூலம் பதிவிட்டிருக்கிறார். அதிலே நோ கிங்ஸ் என்று, அதாவது ட்ரம்ப் கிங் என்று பதிவிடப்பட்ட ஒரு விமானப்படையினுடைய விமானத்தில் முடியை தாங்கி, அதாவது அரசருக்குரிய முடி, அந்த அரசரின் முடியை தலையில் சுமந்தவாறு டொனால்டு ட்ரம்ப் விமானத்தை ஓட்டிச் செல்வதும், அதிலிருந்து கழிவுகளை, குறிப்பாக அதிலிருந்து, அதாவது மனித கழிவுகளாக இருக்க வேண்டும் அல்லது ஏதேனும் ஒரு கழிவுகளாக இருக்க வேண்டும், அவற்றை போராட்டக்காரர்களின் மீது வீசுவது போன்று ஒரு AI காணொலியை அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய உத்தியோகபூர்வ, அதாவது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியிருக்கிறார். தன்னுடைய உத்தியோகபூர்வ ட்ரூத் சமூக வலைதள பக்கத்திலே அவர் பதிவேற்றியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ட்ரூத்தில் வெளியான காணொலியை தொடர்ந்து வெள்ளை மாளிகையும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் உப ஜனாதிபதிக்கும் இடையிலே ஒரு நிலப்படத்தை வெளியிட்டிருந்தது. அவர்கள் இருவரும் மன்னரினுடைய, அதாவது முடியை தலையில் சுமந்து கொண்டிருப்பதை போன்று மன்னர் முடியை தாங்கிய நிலப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஊடகவியலாளர்களிடம் ஒரு துருவார்த்தையை கூறி இதனை எள்ளி நகையாடி இருக்கிறார். இதனையெல்லாம் கவனத்தில் கொள்வதா, இதுவெல்லாம் ஒரு விடயமில்லை, நான் மன்னரே அல்ல എന്നൊരു விடயத்தை கூறியிருக்கிறார். அதே போல நான் அமெரிக்காவுக்காகத்தான் உழைக்கிறேன், எவர் சொன்னாலும் அது எனக்கு பெரிய விடயம் அல்ல എന്നொரு விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நேரத்திலே குறிப்பாக அமெரிக்காவினுடைய 2700 கிராமங்களை தழுவி, நகரங்களை தழுவி இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நோ கிங்ஸ் என்று மக்களே அந்த ஆங்கில வசனங்களை அணிவகுத்து நின்று வெளிப்படுத்தியிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இதேபடி இப்போது அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிரான குறிப்பாக அந்த குடிவரவு குடியகல்வு சட்டத்திட்டங்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை அமெரிக்க ஜனாதிபதி கையாளுகின்ற விதம், இந்த விடயங்களை வைத்து தான் இப்போ இந்த போராட்டம் இடம்பெற்று வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் இப்போது கிளர்ந்தெழுந்து போராட்டங்களில் நடாத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி என்னதான் எள்ளி நகையாடினாலும் அவருடைய எள்ளி நகையாடல்கள் எதற்குமே மக்கள் அடிபணிவதாக தெரியவில்லை. மக்கள் இப்போது கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அந்த அளவு போராட்டம் இடம்பெறுகிறது. குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் அமெரிக்க வரலாற்றில் ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக இடம்பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 70 லட்சம் மக்கள் என்றால் யோசித்து பாருங்கள், ஒரு சிறிய கணக்காக இருந்தாலும் அவர்களுடைய மக்கள் சார்ந்த தொகையில் இது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய அந்த எள்ளி நகையாடல்கள் எதுவுமே அவருக்கு பிரயோசனம் கொடுக்க மாட்டாது என்று தெரிகிறது. ஏனென்றால் நான் நேற்று ஒரு பிரத்யேகமான காணொலியை வெளியிட்டிருந்தேன். அதிலே உங்களுக்கு தெரியும், ஹில்லரி கிளின்டன் ஜனாதிபதியாக வருகின்ற போது மக்களினுடைய ஆதரவு அதிகம் இருந்தது, ஆனால் பிரதிநிதிகளினுடைய ஆதரவு குறைவாக இருந்தது. எனவே அவர் ஜனாதிபதியாகவில்லை. ஆனால் இப்போது அமெரிக்க ஜனாதிபதிக்கு நேர்முகமாக மக்கள் வாக்களிக்காவிட்டாலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை அரசியல் வரலாற்றிலே அவர்களுக்கு உண்டு பண்ணலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிய அளவிலே ஆசியாவில் இடம்பெற்று வருகின்ற அல்லது பல நாடுகளில் இடம்பெற்ற அந்த புரட்சிகளை போன்ற ஏதேனும் ஒன்று அமெரிக்காவில் இடம்பெறுமா என்று கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. என்றாலும் கூட அமெரிக்காவினுடைய அதிக அளவு வரி விதித்தல் என்பது அந்த நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சற்று பாதிக்க செய்திருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வரி விதிப்பு என்பது அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை, அதாவது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வரி விதிப்புகளை கூறுகிறோம், அது அவர்களுடைய அதாவது தனிநபர் வருமானத்தை பாரிய அளவு பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தான் மக்கள் போராடுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.